ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட காலிஃப்ளவர் 65 கேட்டாங்க. வாங்க நம்ம அந்த காலிஃப்ளவர் 65 செய்த பார்க்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவரை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அது வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், ஏன்னா மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ இப்போ கிண்ணம் எடுத்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது சால்ட்டு, கொரியாண்டர் பவுடர், சில்லி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன கலர் இது தெரியல. வந்ததை சாப்பிடுவோம். நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துப்போம். போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை 30 மினிட்ஸ் ஊற வச்சுப்போம். நம்ம சேர்த்து சூப்பராக வருமா? யாருக்கு தெரியும். காலிஃப்ளவர் ஊறுற வரைக்கும் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஊற வச்ச காலிஃப்ளவரை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொரிய வச்சுக்கலாம். பார்த்து போடுங்க. ஒரு தடபுடலான ஒரு சமையல் போயிட்டுருக்குது. திரும்பி சரி செய்யுங்க. ரோஸ் நீங்கள் பாரு. அவ்வளோதான். செம்மையாக ஒரு எம்மியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உள்ளே செம்ம ஸ்டஃபிங்காக இருக்குது பாருங்கள். சீக்கிரம் சாப்பிடுங்க. பாய். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.